இது கிறிஸ்மஸ்க்கு மறுநாள் எடுத்த வீடியோ. அதாவது வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. காலையில எழுந்ததுமே வாசல்லாம் பெருக்கி ஒரு சிம்பிளா கோலம் போட்டு விட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி நாள் வச்ச திருக்க மீன் குழம்பு இருந்துச்சு. அத வச்சு சாதம் மட்டும் வடிச்சு இனியாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணி அவங்கள அனுப்பி வச்சாச்சு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு தங்கச்சி வீட்டுக்கு வந்திருந்தாலா, அவ கிளம்பும்போது அவ கூடயே 2 பேரும் கிளம்பி வந்துட்டாங்க. எனக்கு நைட் எல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பெரியவன் கூட தனியா இருந்திருக்கேன். ஆனா சின்னவன் விட்டுட்டு இருந்ததே இல்ல. எப்படி இருப்பா என்னன்னு. காலையில அவசர அவசரமா கிளம்பி ஓடுனா, பார்த்துட்டு அம்மான்னு சொல்லி ஓடி வரும்னு பார்த்தா, அது சித்தி அம்மா வந்திருக்குன்னு சர்வசாதாரணமா போகுது. என்ன ஒரே நாள் நைட்ல இப்படி மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் தங்கச்சி டீ போட்டு கொடுத்தாலா, கொஞ்ச நேரம் பால்கனியில் நின்று குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பூரண கொழுக்கட்டை செஞ்சு கொண்டு வந்திருந்தா, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அன்னைக்கு ஃபுல்லாக ஒரே ஸ்நாக்ஸாக தான் இருந்துச்சு. பஜ்ஜி, இந்த கேக் அப்படின்னு. மதிய சாப்பாடே 3 மணிக்கு மேலே தான் சாப்பிட்டேன். இப்படி கவனிச்சா இவங்க ஏன் இப்படி மாற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 6:30 போல் தங்கச்சி வீட்டில் இருந்து கிளம்பி வந்துட்டேன். வரும்போது பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னா, பக்கத்து வீட்டுக்கார அக்காவும் நானும் உட்காந்து சூப்பராக கட்டியாச்சு. இனியாப்பா வரும்போது இந்த பானிபூரி மசாலா பூரி இருக்குல்ல, அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னடா இன்னைக்கு ஒரே ஸ்நாக்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. யார் முகத்தில் முழிச்சோன்னு தெரியல. ஆனால் ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். இதே டெய்லி தொடரக்கூடாது. நைட் வந்து சட்னி, தோசை வச்சு சாப்பிட்டுட்டு தூங்க போயாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். டாடா.